உங்க வாழ்க்கையில ஏனோ என்னால முன்ன போக முடியல, எல்லாமே தடையா இருக்கு. அப்படி ஒரு தெரியாத சுமை இருக்கு போல உணர்ந்திருக்கீங்களா? சிலருக்கு இது சாதாரணம் இல்ல. அவர்களின் பிறப்பு சக்தியோடே தொடர்புடைய ஒரு விஷயம். அத புரிஞ்சுக்காம, ஏன் இப்படி நடக்குது? என்ன தவறு? என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்படின்னு மனசுல நொந்திக் கொண்டிருப்பாங்க. இந்த உணர்வுக்கு காரணம் என்ன? ஏன் சில ராசிக்காரர்கள் அனுமானை வணங்காம இருந்தாலே மனபலம் குறைஞ்ச மாதிரி ஆகுது? இந்த ராசிகளுக்கு அனுமனை ஏன் மிக முக்கியம்? இது சாதாரண மதக்கதை கிடையாது. இது மனவியல், உள்ளுணர்வு, பிறப்பு சக்தி எல்லாம் கலந்திருக்கும் ஆழமான உண்மை. அனுமன் என்றால் சாதாரண இறைவன் இல்ல. அவர் அச்சமற்ற மனம், தடைகளை உடைக்கும் திறன், தன்னம்பிக்கை, உடல் மனம் இணைப்பு, அமைதி, பயத்தை கரைக்கும் சக்தி, இவைகளின் உருவாக்கம். சில ராசிக்காரர்களுக்கு மேஷம், சிம்மம், மிதுனம், மகரம், இந்த ராசிக்காரர்கள் மைண்ட்லவே ஒரு வார் நடக்கிற மாதிரி இருக்கும். பிறவியாகவே மனம் அசைபோடும். சின்ன விஷயத்துல கூட அவர்கள் பதற்றப்படுவாங்க. பிறர் கொடுத்த கண்ணோட்டத்தாலேயே அவர்களுக்கு தன்னம்பிக்கை கலங்கும். சில ராசிகளுக்கு பயம், பதற்றம், தன்னம்பிக்கை குறைவு, பழைய தோல்வி நினைவுகள் அப்படின்னு உள்ள கட்டி கிடக்கும். அந்த மனச்சுமையை தள்ளி நிக்க வைக்கும் சக்தி தான் அனுமன். சில ராசிக்காரர்கள் அனுமானை வணங்காம போகும்போது அவர்களுக்கு தெரியாம இந்த 5 பிரச்சனைகள் வளர ஆரம்பிக்கும். தன்னம்பிக்கை இருந்தாலும் கடைசி நிமிஷத்தில் உடைந்து போகும் உணர்வு. உண்மையிலே பிரச்சனை இல்ல, ஆனா ஏதோ நடக்குமோ அப்படின்னு உள்ள அலை. பணியில், குடும்பத்தில், உடன் பிறந்தவர்களிடம் சின்ன சிக்கலும் பெரிய சுவரா மாறும். எதை செய்யணும், எதை விட்டுடணும், ஒரே குழப்பம். மனம் சோர்ந்தால் உடம்பும் பதில் கொடுக்கும். இந்த 5 பிரச்சனைகளுக்கு நேரடி தீர்வு கொண்ட சக்திதான் அனுமன். சில ராசிகளுக்கு சூரிய சக்தி அல்லது செவ்வாய் சக்தி குறைவாக இருக்கும். இந்த இரண்டும் குறைந்திருந்தால் மனபலம், தைரியம், முடிவெடுக்கும் திறன் பலவீனமா இருக்கும். அனுமன் இந்த இரண்டும் குறைந்த இடத்தை நிரப்புறார். அனுமனை நினைப்பது கூட உள்ளே மெதுவான சூட்டை, உறுதியை, நான் முடியும்னு சொல்லும் உள்குரலை எழுப்பிடும். அனுமானையை மனசு ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாலே நின்ற வேலைகள் அனைத்தும் நகர ஆரம்பிக்கும். கஷ்டங்கள் அனைத்தும் குறைய ஆரம்பிக்கும். உள்ளே ஒரு தைரியம் வரும். இந்த உணர்வு செயற்கை இல்ல, நேரடி ஆற்றல். என்னால முடியும் அப்படின்னு உள்ளே ஒரு அமைதி. அனுமனை எண்ணத்தாலேயே உடலில் ஒரு ஒளி மாதிரி உணர்வு வர ஆரம்பிக்கும். தலைக்கு சுமை குறையும், உணர்ச்சி நிலை ஸ்திரமாகும். அனுமன் ஜபம், ஹனுமான் சாலிசா, ருது மந்திரம் இது மூளையில என்ன பண்ணுது? தீட்டா மூளை அலை செயல்படுத்துகிறது. பயம் சிக்னல்களை குறைக்கிறது. மன அழுத்த ஹார்மோன்கள் குறையும். தெளிவு மேம்படும். கூர்மையான கவனம், முடிவெடுக்கும் சக்தி வாய்ந்தது. அதனால மன அமைதியாகும். லைஃப் நேச்சுரலா மூவ் ஆகும். காலை நேரத்தில் 10 வினாடி மட்டும் அனுமனின் சாந்தமான படத்தை பார்க்கவும். மனதின் அலை ஸ்திரமாகும். செவ்வாய்க்கிழமையில் 1 நிமிடம் மௌனம் உள்ளக பயம் குறைக்கும். சாமர்த்தியம் பிரார்த்தனை. அனுமானிடம் சொல்வது, எனக்கு தைரியம் வேணும், எனக்கு மன உறுதி வேணும். இந்த வார்த்தைகளை மனசுல சொன்னாலே உள்ள மாற்றம் வரும். சில ராசிக்காரர்கள் அனுமானை வரங்காம இருந்தாலே அவர்கள் வாழ்க்கை மெதுவாக நிற்குது. இது மத பற்றிய விஷயம் இல்ல. இது உள்ளுணர்வு, மனசக்தி, பிறப்பு தன்மை, தடைகளை உடைக்கும் ஆற்றல், இவைகளின் கூட்டு தாக்கம். அனுமானின் அருள் கிடைத்தாலே மனத்தில் இருந்தன திரண்டு கிடந்த பயம், சுமை, தடை ஒன்றுக்கொன்று சரியாக ஆரம்பிக்கும். அதனால்தான் சொல்றாங்க, அனுமன் வந்தா மனத்தடைகள் அனைத்தும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோல மற்ற ராசிக்கான ஸ்பெஷல் ஹனுமான் டெக்னிக் டீடைலா சொல்ல போறேன்.